ஹலோ விவாஸ், சொந்த மண்ணில் மீண்டும் ஒரு படுதோல்வியை சந்தித்து நடப்பு ஐபிஎல் தொடரில் இருந்து வெளியேறி பரிதாப நிலையில் நிற்கிறது டெல்லி கேபிட்டல்ஸ் அணி. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் பேட்டிங் மற்றும் பவுலிங் என இரண்டிலுமே ஒட்டுமொத்தமாக சொதப்பிய டெல்லி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்து மோசமான தோல்வியை தழுவியது. இந்த படுதோல்விக்கான முக்கிய காரணம் என்ன என்பதை டெல்லி அணியினுடைய கேப்டன் அக்சர் படேல் மிகுந்த வேதனையுடன் ரசிகர்களிடம் பகிர்ந்திருக்கிறார். புதுடெல்லி அருண் ஜெட்லி மைதானத்தில் நடந்த லீக் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதின. முதலில் பேட்டிங் செய்த டெல்லி அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 142 ரன்கள் மட்டுமே எடுத்தது. தொடக்க வீரர்களான KL ராகுல் 23 மற்றும் பதும் நிசாங் 50 ஆகியோர் முதல் விக்கெட்டுகளுக்கு 49 ரன்கள் சேர்த்து நல்ல ஒரு அடித்தளங்களை அமைத்தனர். ஆனால் அதன் பின் வந்த வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். ரோஹித் ராணா 8, சமீர் ரஸ்வி 3, டிரிஸ்டன் ஸ்டாம்ப்ஸ் 2 என வரிசையாக வெளியேறினர். கேப்டன் அக்சர் படேல் ரன் அவுட் ஆகி ஏமாற்றம் அளிக்க அசுதேஜ் சர்மா மட்டும் ஓரளவுக்கு போராடி 39 ரன்கள் சேர்த்தார். கொல்கத்தா தரப்பில் கார்த்திக் தியாகி மற்றும் அனுகுல் ராய் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். பின் ஆலன் அதிரடி சதம் அடித்திருந்தார். 143 ரன்கள் என்ற எளிய இலக்குடன் களமிறங்கிய கொல்கத்தா அணிக்கு ரஹானா மற்றும் அங்கிரீஷ் ரகுவன்சின் ஏமாற்றங்கள் கொடுத்தனர். ஆனால் மறுபுறம் புயலாக மாறிய பின் அலைன் டெல்லி பந்து வீச்சை தும்சம் செய்தார். அவருக்கு துணையாக கேம்ரூன் கிரீன் 33 ரன்கள் எடுத்தார்கள். அதிரடி ஆட்டம் ஆடிய பின் அலைன் வெறும் 47 பந்துகளில் சிக்ஸருடன் தனது சதத்தை பூர்த்தி செய்தார். முடிவில் கொல்கத்தா அணி 14.2 ஓவர்களிலேயே இலக்கை எட்டி அபார வெற்றியையும் பெற்றது. தோல்வி குறித்து பேசிய கேப்டன் அக்சர் படேல் நாங்கள் நிர்ணயித்த இலக்கு மிகவும் குறைவு. சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்ததுதான் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. வெறும் 2 அல்லது 3 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை பறிகொடுத்து ஆட்டத்தினுடைய போக்கை மாற்றிவிட்டது. விக்கெட்டுகள் சரியும் போது அழுத்தத்தை கையாளக்கூடிய மனநிலை எங்களிடம் இல்லை. இந்த தோல்வியின் மூலம் எங்களது பிளே ஆஃப் வாய்ப்புகள் முடிந்துவிட்டது. இனி வரக்கூடிய போட்டிகளில் பெஞ்சில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு வாய்ப்பளித்து அடுத்த ஆண்டுக்கான அணியை தயார் செய்வதில் கவனம் செலுத்துவோம் என விரக்தியுடன் தெரிவித்தார். இந்த ஐபிஎல் போட்டியில் பார்த்தீங்கன்னா யார் என்ன மிஸ்டேக் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.